எனக்கு இப்போ நான் இங்க வந்த மெயின் ரீசன் மேம், நான் என்னோட பிள்ளைங்களுக்காக தான் மெயினா இங்க வந்திருக்கிறேன். எனக்கு இங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியோ, என்னோட பிள்ளைகளுக்கு சேஃபோ கூட கிடையாது. இப்ப இங்க வந்த காரணத்துக்காகவே இவரு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணான். இன்னொரு விஷயம் மேம், அதுக்கு நான் என்ன கேன் பண்ணணும் மேடம்? இவங்களுக்கு நான் சேஃப்டிக்கு நான் என்ன பண்ணணும்? என்னால ஒரு சின்னது கூட நடக்காது மேடம். நான் இவங்களுக்கு இப்ப சொல்றேன் மேடம். இங்கேருந்து கூட்டு போறேன் மேடம். நான் 4 நாள்ல வந்த எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் நான் சொல்றேன். 4 நாள் மட்டும் தெரிஞ்ச விஷயம் மட்டும் சொல்றேன் மேடம். இவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது மேடம். ஃபோன் ஆன்சர் கிடையாது. கட் பண்ணி விட்டான். எனக்கு ஒரே விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க பிரதருக்கு ஃபோன் பண்ணா அவங்களுக்கு விஷயம் தெரியும், எங்க இருக்கான்னு தெரியும். அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாது. வீட்டை சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்க. திறந்து போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரே கீ தான். சாவியை வச்சுட்டு தான் வந்தேன். அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் மேடம். நான் 100 காலுக்கு மேலே பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு அட்டன் பண்ணி நான் இங்கே தான் இருக்குன்னு கூட சொல்லாத. சாவி இங்கே தான் இருக்கு. கவி கூட பேசுன்னு சொல்லி நான் எத்தனோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். பெரிய பொண்ணா கவி? ஆமாம் மேடம், பெரிய பொண்ணு. ஒரு 4 வயசு ஆயிடுச்சு மேடம். நீங்கள் 2 பசங்களே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? 2 அங்கே தான் மேடம் இருக்கு. அப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம் மேடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்டன் பண்ணியோ இல்லை வேற யார்ட்டாச்சும் வச்சு பேசியாச்சோ நான் இங்கே தான் இருக்கிறேன் அது கூட சொல்ல கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் 5 வருஷம் கொடுத்துட்டேன். 5 வருஷம் இந்த 5 வருஷம் கொடுத்துட்டு இப்போ இந்த 4 நாள்ல சொல்றாங்களா மேடம்? உயிரே போயிடும்ல. எங்க போயிருக்காங்க தெரியும். சாரி மேம், என்னால முடியவே இவர் சொல்ற எந்த விஷயத்தையும் கேமராக்கு முன்னால டிவிக்கு முன்னால 1000 சொல்லலாம். இல்ல ஒரு நிமிஷம், அவர் ஒரு கேரண்டி சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன சொல்றேன்னு சொன்னீங்க? இவங்களை கூட்டு போறேன் மேடம். புது லைஃப் நாங்க ஆரம்பிச்சு சந்தோஷமா இருப்போம். அதுக்கு நான் கேரண்டி பண்றேன். என்னால அவங்க சின்னதா ஒரு இதுக்கு மேல அனுபவிச்சுட்டாங்களோ இல்லை இதுக்கு மேலே நடக்காது. அதுக்கு நான் கேண்டிப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் இல்லை தம்பி, நீங்கள் நேர்கள் சொல்கிறீங்க. நேர்கள் அவங்களும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன கேட்கணும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் இது மாதிரி 1000 கதை கேட்டுட்டேன். 5 வருஷம் 1000 கதை. இன்கம் இல்லாமல் இவர் சொன்ன கதை அத்தனையும் கேட்டுட்டேன். இந்த பிரச்சனையிலே நான் கேட்டுட்டேன். இதுக்கு நீங்கள் வந்த ரீசனே எனக்கு ஸ்ரீலங்கா போகணும். நான் என்னோட நாட்டு ஒரு ஐடியா சொல்லவாமா? கேட்பியா? நான் ஒரு அட்வைஸ் பண்ணவா? சொல்லுங்கம்மா. உங்கள் திருமண வாழ்க்கையை அப்படி தூக்கி போட்டுட்டு போகக்கூடாதுமா. உங்கள் பசங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் ஹஸ்பண்டுக்காக அவர் பண்ண தப்புகளை எல்லாம் மறந்து இன்னும் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இந்த திருமணத்தில் நம்பிக்கை இருந்தால், அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவரோட போங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு பாஸ்போர்ட்டை வாங்கி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு சாய்ஸ். இதனால உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னதுன்னா, மேபி அவர் டோட்டலி மாறலாம். உங்கள் சந்தேகம் போச்சுன்னா மேபி உங்களுக்குள்ள இன்னும் ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் வரலாம். இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகேயா? இல்லை என்னால் நான் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு நான் இன்னும் கஷ்டப்பட தயாராக இல்லை, ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, நான் இந்த இதுக்காக இன்னும் ட்ரை பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் லூஸ் பண்ணுறது. முதல்ல உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நிறைய வீட்டில் நடக்குது. அதனால அவன் ஒரு தப்பான பையனை பார்க்காதீங்க. அவன் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு வகையில் நீங்களும் காரணம். நீங்கள் 2 பேரும் காரணம். நான் அந்த பையன்கிட்ட பேசுனேன். அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தம் இருக்குது தெரியுமா? நீங்கள் உங்கள் பக்கத்தை மட்டும் பேசுகிறீங்க, அவன் மனசில் எவ்வளோ வருத்தம் இருக்குது தெரியுமா? நீங்கள் லைஃப்பை மிஸ்மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஆனால் அது உங்கள் பசங்களை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு தெரியுமா? அவன் சின்ன பையன் இல்லைங்க, அவன் அந்த மாதிரி வயசு இல்லை அவனுக்கு. நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த காலம் மாதிரி கிடையாது, நம்மெல்லாம் வளர்ந்த மாதிரி கிடையாதுமா. அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம், கண்ட்ரோலில் இருந்தோம். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபோன்ல உலகமே அவங்க கையில் இருக்குது. ஃபோன் வந்ததும் கேடுன்னு இல்லை, அதுக்கான முன்னேற்றம் இல்லாமல் இருக்குமா? இருக்கு. நம்ம வீட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும். பசங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் அப்பா அம்மா நமக்காக இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். இல்லம்மா, அவன் இப்படி தண்ணி அடிச்சு ஆமா, ஏமா அவன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்ட்டு. ஏன் தண்ணி அடிக்கிறான்? அவன் தண்ணி அடிச்சான்னா அந்த வயசு பசங்க அவனுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அவனுக்கு அது பழக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க அடிச்சு அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதுக்குள்ளதான் போவான். அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல மேடம், என்னோட அடிக்கிறதே அவன்தாங்க. இல்ல என்ன அந்த அடிக்கிறது ஏன்னா அவன் மூளை கெட்டு போறது, அந்த தண்ணி உள்ள போறதுனால. தூங்குறாங்க ஒரு இப்ப சனிக்கிழமை நடந்தது பாருங்க, அப்பா தூங்குறாங்க, வந்திருக்கான், என்னம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன், சாப்பாடு போட்டு கொடுமாண்ணா. ஏன்னா நானும் இப்ப கொஞ்ச நாள் என்னன்னா, இவன் தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமை ஆயிட்டான், இவனுக்கு இது எங்க கொண்டு போய் திருத்தணும், அங்கதான் பண்ணிக்கணும், நம்ம சொல்லுறது இவன் காதுல எடுபடல அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை போட்டு கொடுத்துருக்கேன்.
ஒரு வாயை அள்ளி சாப்பிட்ருக்கான். இருந்த தண்ணி தூக்கி அதுக்குள்ளேயே ஊற்றிட்டானா நான் அப்படியே தூக்கி என்ன பண்ணேன், பெஞ்சில் வெளியில் வச்சேன். இதில் இப்படி இருக்கட்டும், இப்போ இவங்ககிட்ட ஒன்றுமே பேசக்கூடாது, காலையில் எந்திரிப்பாமல்ல, அப்பா தம்பி நீ பண்ணியிருக்க வேலையை பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லுவோம். காலையில் நேரத்தில் சொன்னாலும் மண்டல ஏறுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், தூக்கி வச்சிருந்தேன். கேட்டை பூட்டிட்டேன். தலகாணி எடுத்து போட்டேன். என்ன நினச்சான்னு தெரில, கதவை கேட்ட தர அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இப்போ வேண்டாப்பா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இனி நீ வெளியில் போகாத அப்படின்னு. கேட்டை தாண்டிட்டான். நான் திறக்கல பார்த்தீங்களா. கேட்டுக்கு போனேன், தண்ணி அடிக்க போனியா? தண்ணி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. என்ன அதுக்கப்புறம் தான் வெளியே போனேன். அப்படி தண்ணி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே போனேன். வெளியே போய் எதுக்கு போனேன் அப்போ அந்த டைம்ல? அந்த டைம் அப்படியே வந்து இவங்க வந்து பேசுறது எனக்கு பிடிக்கல, மைண்டு அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே ஏறி ஒரு விஷயம் கேட்கவா? நீ தண்ணி அடிச்சுட்டு வந்து அம்மா கொஞ்சுவாங்களா? இல்லை, அது எல்லாம் நடக்கிறது தான், கொஞ்சம் மாட்டாங்கன்னு தெரியும். அப்படியே மைண்ட் ஒரு இதாக சேஞ்ச் ஆகி வெளியே போய் டீ கண்ட்ரோல் வேணும்ல தம்பி. நான் என்ன சொல்றேன், இப்போ நமக்கு ஜுரம் வந்தது வச்சுங்க, உடம்பெல்லாம் கொதிக்கும், தலை வலிக்கும். எதுக்கு தலை வலிக்கிறது, எதுக்கு உடம்பெல்லாம் கொதிக்கிறது, எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறான்னு குறை சொல்லுவீங்களா? குறை சொல்ல மாட்டேன். ஜுரம் வந்திருக்கிறதுனால தான். அது மாதிரி அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவன் பண்ணுறது, அவன் பேசுறது எல்லாமே அந்த பிரச்சனையினால தான். அந்த அந்த ஒரு நோய் மாதிரி ஒரு விஷயம் அவனை பாதிச்சிருக்கு, அந்த குடிப்பழக்கம். ஸோ அவன் பண்ணுறது, அவன் செய்யறது எதுவுமே அவன் சுயநனவோட பண்ணலை. அப்படிதான் இருக்கு. சரிங்களா? அப்போ அதை வந்து அவன் தப்பானவன்னு பார்க்கறத விட ஒரு தப்பான பழக்கத்துக்கு அவர் அடிமையாயிட்டாரு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்ட பேச போகிறோம். அவர் பேர் மிஸ்டர் வரது. அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களை கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு. ஆனால் அவர் வரணும்னா அவர் மட்டும் கவுன்சிலிங்க்கு போனால் பத்தாது, நீங்களும் கவுன்சிலிங் போகணும். ஏன்னா அவர் வெளியே வந்துட்டு இருக்கும்போது நீங்க தப்பான ஒரு வார்த்தை இல்ல தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அவர் ஸ்லிப் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி அவங்கள இந்த வயசுல மாத்த முடியாது. அவங்க ஒருவேளை தப்பா சொன்னா கூட அதை நீ கேட்டுக்க கூடாது, காதுல வாங்கிக்க கூடாது. உன்னோட பொறுப்பை நீ உணரணும். தம்பி, இது எல்லாத்த விட முக்கியம் என்னது தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம்னா நம்மளால இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரயோஜனம் இருக்கணும். ஒரு புழு பூச்சி கூட அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கு லைஃப்ல. நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்ந்து ஒரு ஒரு சாதனையாளரா இருந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயன்பட்டுட்டு அப்புறம் நம்ம போகணும். ஓகே, அது உறுதியா இருக்கு. ஓகே, வரதுட்ட பேசலாம். நம்ம எவ்வளவு நாளாச்சு பையன்ட்ட நல்லா பேசிட்டு? நல்லதான் 2 நாளைக்கு தான் கோவத்துல இருப்பேன். அப்புறம் அவனே அம்மானே கூப்பிடுவான், நான் சேர்ந்துக்குவேன். அப்பாவும் அப்படிதான் இருந்தாங்க. இவன் கட்டை எடுத்துட்டு சாத்தணும்னு மனசு கஷ்டமா இருக்கு. யார் அடிச்சாங்க? அவங்க அப்பாவை எவ்வளவு தூங்குறவங்களை அடிச்சுட்டான் பாருங்க. அடிக்காதடான்னு சொல்றாங்க. அவங்க எதுக்கு அடிச்சாரு? அந்த கேட்டை திறக்கிறதுக்கா? கேட்டுக்கு போயிட்டு வந்துட்டு டேய் எந்திரிடா அப்படின்னா அவங்க அப்பாவை படுத்திருந்தவனை இவர் தண்ணி அடிச்சுட்டு வந்தா எப்பனாலுமே என்கிட்ட சண்டைக்கு வருது. இந்த கட்லு உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? அதெல்லாம் எதுக்குதான் சண்டைக்கு வருது? இருக்கு. ஏன் அப்படியே கோவம் வந்தது அப்பா மேல? வண்டி எடுத்துட்டு அந்த நைட்டு போகணும். மேம், நம்ம கேட்குற டயத்துக்கு வந்து எதுவுமே தர்றதில்ல. ஒயின் ஷாப் போறது எப்படி? ஒயின் ஷாப் போறது ரோட்ல படுக்கிறதுக்கு வண்டி கொடுப்பாங்களா? ஒயின் ஷாப்ல போய் ரோட்ல படுத்து தூங்குறதுக்கு வண்டி கொடுப்பாங்களா? மெயினா வண்டி எங்க போனாலும் வண்டி எல்லாம் தர முடியாது. வண்டி என்னோட அவசரத்துக்கு நான் வெளியே போறதுக்கு வரதுக்கு தான் நான் வாங்கி வச்சிருக்க முடியும். நல்லவனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாவை நம்பி அப்பாவை சார்ந்து வாழறது இந்த வயசுல 5 வண்டி உடைச்சிருக்காங்க பாரு. இந்த வயசு வரை உன்னை சாப்பாடு பாட்டு வளர்த்துனதே பெரிய விஷயம். 5 வண்டி உடைச்சாச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா பைக் வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற. அவங்க வீட்டுல கார் வாங்கி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து கொடுத்தேன் கேளுங்க. அது எல்லாமே உடைப்பு தான். உடைப்பு எல்லாமே கட்டை எடுத்து உடைக்கிறது. வண்டி ஓட்டுனாச்சுன்னா மின் பைதா வந்து கீழே ஊனாதான் பாக்குறவங்க சொல்றாங்க, தூக்கிடுவானாமா. குறுக்கு ஒரு புள்ளி போச்சுன்னா என்ன ஆகுறது? எல்லாம் சத்தம் போடுறாங்க. இவனுக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்னாச்சு? நான் செத்தா நீ ஏன் கவலைப்படுற அப்படிமா. அப்புறம் இந்த சிகரெட் பிடிச்சு தண்ணி அடிச்சு இது பாரு, பைக்ல சுத்தி இது பண்ணி அப்பாவை அடிச்சு அப்பாவை கெட்ட வார்த்தையில திட்டுறதெல்லாம் ஹீரோயிசம் கிடையாது. அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எத்தனை கம்பெனில என் உடல ஒழுங்கா இருந்திருந்த கம்பெனி எத்தனை கம்பெனில மேடம் தொழில பண்ண முடியாது. உங்க அப்பா வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு பாத்திரம் வித்து அப்புறம் ஒரு தொழிலதிபர் ஆயிருக்காரு.